Ali. Phone yang kayak phone udah. Tu tengah vera video. Biar. Enggak ada. வெட்டனா உரா மச்சான். மச்சான் உரா. மண்டை ஓபன்டா. பாவா. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஒரிசாவிலிருந்து 20-24 வயது ஒரு இளைஞர் தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். மொழி தெரியவில்லை, பாஷை தெரியவில்லை, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் புரியவில்லை. ஆனால் வேலை பார்க்கணும். ஏதோ ஒரு 15-20,000 சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விடுவேன் என்கிற அந்த வைராக்கியம். திருடவில்லை, பிச்சை எடுக்கவில்லை, போதைக்கு அடிமையாகவில்லை, உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞருடைய பெயர் தான் சிராஜ். 4 போதைக்கு அடிமையான இந்த மிருகங்கள் சிராஜை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். திருவள்ளூர் திருத்தணி ரயிலில் பயணிக்கும் போது இந்த மிருகங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தி, அருவாளை, பட்டாக்கத்தி என்று கூறுவார்கள். இதை பாருங்கள். நாங்க வீடியோவிலிருந்து ஒரு சில படங்களை மட்டும் தான் எடுத்து காட்டுகிறோம். வீடியோவிலிருந்து சத்தத்தை மட்டும் தான் காட்டுகிறோம். காரணம், இந்த வீடியோவை பார்க்க கூட முடியவில்லை. பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு லோக்கல் ட்ரெயினில் கீழே தரையில் அமர்ந்து கொண்டிருந்த சிராஜை கிண்டல் அடித்திருக்கிறார்கள். கையில் இருக்கக்கூடிய பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு இளைஞர் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ரீல்ஸ் மோகம். நாங்க ரெவடி என்கிற ஒரு இமேஜை கிரியேட் செய்வதற்காக அனைத்து நபர்களுமே போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள். 17 வயது 18 வயது இளைஞர்கள். எப்படி இந்த இளைஞர்கள் கையில் இந்த காஞ்சா போனது, இந்த ட்ரக்ஸ் போனது? எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை பற்றி எதுவுமே சிந்திக்கவில்லை? போலீசார்கள் என்ன செய்கிறார்கள் என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ரொம்பவே சீரியஸான பதிவு. இந்த இன்சிடென்ட்டை சாதாரணமாக பார்க்காதீர்கள். இந்த இன்சிடென்ட் நாளைக்கு உங்களிடம் நடக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மூலை முடுக்கிலும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இது போன்ற காட்சிகளை சோசியல் மீடியா வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சா போதையில் அங்க வெட்டுக்குத்து நடந்தது, இங்க வெட்டுக்குத்து நடந்தது, இங்க கலவரம் நடந்தது, அங்க கலவரம் நடந்தது. காஞ்சா முதலில் எப்படி தமிழ்நாட்டுக்குள் வருகிறது? Why can't the police, why can't the system try to control these peddlers? ரொம்ப சீரியஸான விஷயம். நடந்தது என்ன, அதையும் நீங்க கேளுங்க. இந்த இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல் போடுவதற்காக சிராஜை டார்கெட் செய்திருக்கிறார். ஏன்னா மொழி தெரியவில்லை இல்லையா? வட இந்தியர், ஈஸி டார்கெட். சிராஜும் தனியாக மாட்டிக்கொண்டு இந்த இளைஞரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். பாய் நல்லா சொல்லியிருக்கான், கேட்கல. அப்படியே கழுத்தில் அந்த பட்டாக்கத்தியை வைக்க பார்த்திருக்கிறாங்க. அந்த சிராஜ் என்கிற இளைஞர் அதை தடுத்து நிறுத்தியிருக்கான். அவ்வளவுதான். எப்படி நீ தடுத்து நிறுத்தலாம்? அங்கேயே வாக்குவாதம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த 4 பேரும் இறங்கும் போது சிராஜையும் தரதரவென்று எழுதியிருக்கிறார். ஃபோர்ஸ்ஃபுல்லி சிராஜை இறக்கியிருக்கிறார். ஏன் சிஆர்பிஎஃப் போலீஸ் அல்ல மற்ற பேசஞ்சர்ஸ் இந்த இளைஞர்களை தடுத்து நிற்கவில்லை? இந்த மிருகங்களை எதற்காக தடுத்து நிறுத்தவில்லை? அருகே இருக்கக்கூடிய ரயில்வே குவார்டர்ஸ் வரை சிராஜை இழுத்து சென்றிருக்கிறார்கள். அங்க போனதுக்கு அப்புறம் பழகிறார்களா? பட்டாக்கத்தியை வைத்து பழகிறார்களா? இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரவுடிசம். அந்த அப்பாவி இளைஞரை 3 பேர் சுத்தி வளைத்து, நானும் விட்டுறேன்டா கொஞ்சம், இன்னொருத்த கத்துறான் இங்க இருந்து, அல்லா என்னை காப்பாத்துங்க, கீழே கடந்துட்டு படம் பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு இளைஞன்
மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு, விட்டுரு மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த அந்த வார்த்தைகளை கேட்டாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த அவங்களோட முகத்தை பாருங்க கொஞ்சம். just see this photo and each and every person is identifiable. இவங்களுடைய முகத்தை பாருங்கள். போதையில் எந்த அளவில் அந்த வெறித்தனத்தை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் அப்படியே அங்க வெட்டி சாய்த்து விட்டு ஓடி போனார்கள். போலீஸ் இவங்களை தேடி கண்டுபிடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்களா? அதுல ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. பிகாஸ் he is a juvenile it seems. பட்டாக்கத்தி இவ்வளவுதான் இருக்கும். சர 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 சரன்னு 3 பேரை சுத்திக்கின்னு வெட்டிட்டு இருக்கான். இன்னொருத்தனை நீங்க பார்த்தீங்கன்னா விக்டரி சைனை வேற காட்டுறான். அவருக்கு விக்டரி சைன், அவனுடைய படத்தை பாருங்க. How this happened? Where is the government? Where is the police? அதையும் தாண்டி இது போன்ற இன்சிடென்ட்ஸ்களை எப்படி நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும் என்கிற அந்த விளக்கத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி எப்படி தமிழ்நாட்டிற்குள் அல்ல இந்தியாவிற்குள் இந்த ட்ரக்ஸ் சிண்டிகேட் வளர்ந்து நிற்கிறது, காஞ்சா பெட்லர்ஸ் எப்படி வளர்ந்து நிற்கிறார்கள், அதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு இந்த விவகாரத்தை பற்றி அஸ்ரா கர்க், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜி நார்த் ஜோன், இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி மிக டீட்டெயில்டாக பேசியிருக்கிறார். கொஞ்சம் கேளுங்கள். Of December, wherein a 20-year-old boy belonging to Odisha was assaulted by 4 boys belonging to, 2 of them belonging to Tirthani and 2 of them belonging to Arakonam. They were around 17 years, basically all were minors. So this happened in a train which from Chennai to Tirthani. So there was first these 4 boys have assaulted this 20-year-old boy in the train. Then subsequently they forced him to get down from the train at Tirthani, and at Tirthani near some government quarters they have taken this boy forcefully and then assaulted him using a sort of a weapon which is called as pattakatti in Tamil, and then they have videographed this whole incident, and very unfortunately they have further put it on the social media as well. Immediately the victim was provided medical treatment in 3 different hospitals of government hospitals, including our headquarters hospital, the main Chennai's hospital at Rajiv Gandhi Hospital. As far as police action is concerned, immediately an FIR was registered. Since the person did not know the local language, that is Tamil, so an assistance was provided by one of our staff who was an ex-serviceman who knew his language and thereby converted or translated his language into ours, and an FIR was promptly registered in appropriate sections, including attempt to murder, which is the highest section for these type of offences, as you would all know. And team prompt securing of these 4 people, 4 CICLs, children in conflict with law. All 4 were apprehended and duly produced before the Juvenile Justice Board, Tiruvallur. The Juvenile Justice Board, Tiruvallur, further directed the 3 to be placed in a place that is called as place of safety, which we normally call as juvenile home or something in local language. And one of them was released and handed over to the parents. So this is the action which has been taken. Investigation நடக்கிறதாம். இந்த ஆசாமிகள் மது போதையில் இருந்தார்களா அல்ல காஞ்சா போதையில் இருந்தார்களா? இரண்டுமே தவறு. டிஎம்கே அரசாங்கம் வந்தபோது டாஸ்மாக் கடைகளை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து விடுவோம் என்று கூறினார்கள். என்னானது? How are they getting such alcohol? If it is alcohol or if it is drug, then it is much more serious. BJP, ADMK, TVK, NTK எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார்கள். முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் இந்த இன்சிடென்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான ட்வீட்டை போட்டிருக்கிறார். நயனார் நாகேந்திரன் ட்வீட்டை போட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டை போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் எந்த அளவில் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க லா அண்ட் ஆர்டர் இந்த சர்க்கிள்ல மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சிச்சுவேஷனை நீங்க வெறும் டிஎம்கே மீது, தமிழ்நாட்டு போலீஸ் மீது அலிகேஷன் எடுத்து வைப்பது மட்டும் அல்ல, அதற்கான ரூட் காஸ் என்ன? ரூட் காஸ் இஸ் ட்ரக்ஸ் which is spread
between the age group of 15 to 35. 15 வயதிலிருந்து 35 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எப்படி இந்த போதைக்கு அடிமையாகிறார்கள், யார் இந்த நபர்கள், எப்படி இந்த போதை தமிழ்நாட்டிற்குள் வருகிறது, எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம். நிச்சயமாக இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும். when are you going to control these people and how these peddlers are flourishing in Tamil Nadu? அதற்கான ரூட் காஸ் எங்க இருந்து வருது அனைத்துமே நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை நாம் உடைக்க வேண்டும். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் வாதம் பிரதிவாதம், எதிர்கட்சிகள் நிச்சயமாக அலிகேஷன் எடுத்து வைப்பார்கள். டைரக்டா MK ஸ்டாலின், DMK, தமிழ்நாட்டு போலீஸை நிச்சயமாக அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஏன் கேட்கக்கூடாது? You are in the position, you are in the government, you are ruling the government and you are answerable, Mr. MK Stalin sir. Because நீங்கள் தான் தமிழ்நாடு ஜீரோ ட்ரக்ஸ், ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றப்படும் என்று ஒரு 2022ஆம் ஆண்டு ஒரு பாலிசி கொண்டு வந்தீர்கள். என்ன ஆனது? What happened? How many people have you arrested? How many syndicates have you broken out? We want the details. And government has to answer all of this. But இந்த ஒட்டுமொத்த ரூட் காஸை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்குள் வரக்கூடிய ட்ரக்ஸ் 2 இடங்கள்ல வருது. முக்கியமாக நார்த் ஈஸ்ட் பக்கம், மணிப்பூர், மயான்மார், இந்த வழியாக வரக்கூடிய ட்ரக்ஸ். இன்னொரு பக்கம் குஜராத், அடானி போர்ட் வழியாக வரக்கூடிய ட்ரக்ஸ். ஏன் அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை? ஏன் பிஜேபி சார்ந்த நபர்கள் இதை பற்றி பேசவில்லை? Because he is a super boss. He is funding you. Adani is funding you. And Adani port has been used as a soft import place in India. இந்த ட்ரக்ஸ் வரக்கூடிய மிக முக்கியமான இடம் அடானி போர்ட்டாக மாறிவிட்டது. அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். கோல்டன் ட்ரையாங்கிள் இருந்து வரக்கூடிய இந்த ட்ரக்ஸை பற்றி முதலில் பார்த்து விடுங்கள். மயான்மார், தாய்லாந்து, லாவோஸ், இந்த 3 நாடுகள் வழியாக மணிப்பூர் மற்றும் மிசோரத்தில் இந்த ட்ரக்ஸ்களை கொண்டு வருகிறார்கள். இந்த ட்ரக்ஸ் அதற்கு பின்பு அங்கிருந்து சப்ளை செய்யப்படுகிறது ரோடு வழியாக மற்றும் ரயில் வழியாக சென்னை, தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து ரெட் ஹில்ஸ் இந்த ஏரியாவில் தான் அதிகமான பெட்லர்ஸ்கள் இருக்கிறார்கள். அந்த பெட்லர்ஸ்கள் வழியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ட்ரக்ஸ் சப்ளை செய்யப்படுகிறது. And it is a report which is available. Don't the government knows about it? அடுத்த இன்னொரு வழியை நீங்க பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த ட்ரக்ஸ் மேலும் ஸ்ரீலங்கா, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா வரை ஸ்மகல் செய்யப்படுகிறது. இங்கிருந்து வெளியில அனுப்புறார்கள். சூடியோபெரைட், மெத் மற்றும் ஐஸ் போன்ற ட்ரக்ஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் வருகிறது. இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது. இங்கிருந்து நான் ஏற்கனவே கூறியபடி ஸ்ரீலங்கா, மலேசியா அண்ட் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்படுகிறது. அடுத்தது ஹீரோயின் அண்ட் ஓபியாய்டு. கோல்டன் கிரிசென்ட், இது இன்னொரு வழி. கோல்டன் கிரிசென்ட் என்றால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் ஈரான் வழியாக, பாகிஸ்தானுடைய சிண்டிகேட்ஸ் வழியாக ISI உடைய லிங்க் இதில் இன்வால்வ் ஆக இருக்கிறது. ஏன்னா ISI கிடைக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி பணம் இந்த கோல்டன் கிரிசென்ட் வழியாக, போதைப் பொருட்கள் வழியாக பாகிஸ்தானிற்கு செல்கிறது. பாகிஸ்தான் ஈரான் போர்ட்ல இருந்து கிளம்பி குஜராத்ல இருக்கக்கூடிய முத்ரா போர்ட் வரை இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. இதற்கப்புறம் அங்கிருந்து சின்ன சின்ன கப்பல்கள் வழியாக, ஃபிஷர்மென்ஸ் போட்ஸ்கள் வழியாக இந்த போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். இங்கிருந்து மற்ற போர்ட்ஸ்களுக்கும் வருகிறது. ராமேஸ்வரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஏரியா ஒரு மிகப்பெரிய சாஃப்ட் டார்கெட்டாக இது மாற்றப்படுகிறது. இதை தாண்டி இன்டர்ஸ்டேட்
ட்ரக் சப்ளை நடக்கிறது. காஞ்சா, கேனபீஸ் என்று கூறுவார்கள். காஞ்சா சப்ளை செய்யக்கூடிய 2 மாநிலங்கள் ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா. கொக்கீன் அண்ட் மற்ற ட்ரக்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ்களை பார்த்தீர்கள்னா, இது தாய்லாந்து வழியாக தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்படுகிறது. அடானி முத்ரா போர்ட்டுடைய ரோலையும் நீங்க ஒரு முறை கேட்டுவிடுங்கள். 2022-24 ஆண்டுக்குள் மெத் கேசஸ் மட்டுமே, ட்ரெடிஷ்னலி மெத் என்கிற இந்த போதைப் பொருளை கொண்டு வரும்போது 3000 கிலோ ஹெரோயினை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள். 2021 ஆண்டு மட்டுமே 21,000 கோடி ரூபாய்க்கான இந்த போதைப் பொருள். அடானி போர்ட் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா? எந்த விதமான ஆக்ஷன் நீங்க எடுத்தீர்கள்? யாருக்குமே தெரியாது. இதை தாண்டி 2020-24 ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா, குஜராத் போர்ட் மட்டுமே 65% மேஜர் போர்ட் சீஷர் இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதாவது இந்தியாவிற்குள் வரக்கூடிய போதைப் பொருட்களில் 65% குஜராத் போர்ட்ஸ்கள் வழியாக தான் இந்தியாவிற்குள் வருகிறது. நரேந்திர மோடி வரக்கூடிய அதே மாநிலம், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வரக்கூடிய அதே மாநிலம், அடானி போர்ட்ஸ் இருக்கக்கூடிய அதே மாநிலம். பட் nobody can question them. 19 கேசஸ், இதுல மெஜாரிட்டி முந்த்ரா அடானியோடைய போர்ட்ஸ்கள் வழியாக தான் வந்திருக்கிறது. அடானி போர்ட் அல்ல, அடானி ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் வழியாக இந்தியாவுக்குள் வருகிறது. Do you understand how serious is this news? திருத்தணியில் நடந்த ஒரு சிறிய இன்சிடென்டாக இதை பார்க்காதீர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய விஷமாக இது பரப்பப்படுகிறது. தமிழ்நாடு இது போன்ற கன்சைன்மெண்ட்ஸ்களையும் சீஸ் செய்திருக்கிறது. முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூரில் மிட்சி டிரான்ஸ்ஃபர் இன்க்ளூடிங் தமிழ்நாடு போர்ட்ஸ் வழியாக இதை சீஸ் செய்திருக்கிறார்கள். ட்ரக் என்ட்ரிங் ஃப்ரம் குஜராத் டிபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு நார்த் இந்தியா என்று கூறுகிறார்கள். குஜராத் வழியாக வரக்கூடிய இந்த ட்ரக்ஸோட சப்ளை பஞ்சாப், டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. ஒரு சேனல் மற்றும் தமிழ்நாட்டுக்கும் வருகிறது. இதை மிகப்பெரிய அளவில் உடைத்திருக்கிறார்கள். மயான்மார் ஒரு மிகப்பெரிய நார்த் ஈஸ்ட் சிண்டிகேட் ஏரியாவாக மாறிவிட்டது. அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கும் இந்த போதைப் பொருட்கள் வருகிறது. இப்போ இந்த போதைப் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து விடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் ஏற்கனவே கூறியபடி 15 வயதிலிருந்து 35 வயது இளைஞர்கள் இதற்கான டார்கெட்டாக இருக்கிறார்கள். அதில் மாணவர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். Look at the seriousness, 15 to 35 years. This is the bracket. And Tamil Nadu government between 2019 and 24, இங்கே காஞ்சா, கேனபீஸ் என்று கூறக்கூடிய இந்த போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் பிடிபட்டிருக்கிறது. ஆனால் இதை நேஷனல் ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீர்கள், தமிழ்நாட்டில் காஞ்சா பழக்கம் ரொம்பவே குறைவு, 0.01%. ஆனால் வட இந்தியாவில் நேஷனல் ஆவரேஜ் 1.2%. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா localized, seized and seizures reveal rising issues which is synthetic drugs. காஞ்சா தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தவில்லை என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது. சிந்தட்டிக் ட்ரக் லேப்ல தயாரிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் 28 டன் 2022 ஆண்டு சீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. 21 டன் 21,000 kgs 21,000 kgs in 2024. How serious is this issue? Please understand. Pharmaceutical tablets, மாத்திரை வழியாக டாரம்டால் மற்றும் நைட்ரசம் ஃபார்ம் என்கிற இந்த 2 போதைப் பொருட்கள். இந்த மாத்திரைகளுடைய எண்ணிக்கை பாருங்கள், 1,41,760 சீஸ் ஆகியிருக்கிறது 2024 ஆண்டு, which is 255% higher than 2023. அதாவது தமிழ்நாட்டுடைய இந்த போதைப் பொருட்களான பழக்கம் அதிகரித்திருக்கிறது 255 டைம்ஸ். 2025 ஆண்டு இது இன்னும் அதிகரித்து 1,45,000 டேப்லெட்ஸ்களாக உயரும் என்று கூறுகிறார்கள். That is the amount of consumption in Tamil Nadu which is happening. It is lab generated synthetic drugs. Youth
9 to 34%, 9%லிருந்து 34% வரை டொபாக்கோ, ஆல்கஹால், காஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல்ஸ், ரிலாக்ஸேஷன், எனர்ஜி கிடைக்கும் என்கிற இந்த விஷயத்தை வைத்து இந்த ட்ரக்ஸ்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். த மெயின் ஹப் இஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர், த கன்சம்ஷன் ஹப்ஸ். இது மட்டுமல்ல, டிஎம்கே அரசாங்கம் என்ன செய்தது என்று ஒரு கேள்வி வெளிவருகிறது. அதற்கான டேட்டாவும் நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் வழியாக கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு கேம்பெயின் இன் 2022 தொடங்கினார்கள். மாஸ் அவேர்னஸ், இதற்காக 1.86 lakh programs, 56.5 lakh reached in 2024, 30 lakh student pledged, 30 லட்சம் மாணவர்களை இந்த ப்ரோக்ராமில் இணைத்தார்கள். ஒரு மாஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை தமிழ்நாடு நடத்தியது. என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ஐபி மற்றும் சிஐடி ரேட்ஸ்களை போட்டார்கள் பார்டர் செக் பாயிண்ட்ஸ்களில். ப்ராப்பர்ட்டி ஃப்ரீசஸ், இந்த வழியாக 18 கோடி ரூபாய் 77 வழக்குகள் வழியாக இது கண்டெடுக்கப்பட்டது. காஞ்சாவுடைய சீஷர்ஸ் மற்றும் பார்த்தீர்கள்னா, மற்றும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்களுடைய சீஷர்ஸ் மற்றும் பார்த்தீர்கள்னா 2361 கிலோ நார்கோட்டிக்ஸ் சென்னையில் மட்டுமே 2025ஆம் ஆண்டு மட்டுமே பிடிபட்டிருக்கிறது. இது எல்லாமே டேட்டா மட்டும்தானா, அல்ல தமிழ்நாடு எந்த பாதையில் போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்டர்நேஷனல் சிண்டிகேட்டையும் நீங்க கொஞ்சம் பாருங்கள். குளோபலாக இந்தியா கொண்டு வரக்கூடிய அந்த ட்ரக்ஸ், பாகிஸ்தான் பேஸ்ட் லார்ட் ஆஃப் ட்ரக் என்று கூறக்கூடிய ஹாஜி சலீம், who controls 70% of maritime smuggling. கடல் வழியாக இந்தியாவிற்குள் வரக்கூடிய இந்த ஹெரோயின், இந்த ட்ரக்ஸ் 70% பாகிஸ்தான்ல ஆப்ரேட் செய்யக்கூடிய ஹாஜி சலீம் என்கிற இந்த நபர் கண்ட்ரோல் செய்கிறார். 70%. இந்தியாவுடைய நெட்வொர்க்னு நீங்க பார்த்தீர்கள்னா, மயான்மார்ல இருந்து மெத் வருகிறது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஹெரோயின் வருகிறது. ஜஃபர் சதீக் டிஎம்கே உடைய லிங்க் இதில் வெளிவந்தது. ஃபாரின் நேஷனல்ஸ் தமிழ்நாட்டில் பிடிபட்டிருக்கிறார்கள். எல்லாமே இந்த மண்ணில் எப்படி நடக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இட் இஸ் நாட் அ ஸ்மாலர் சிண்டிகேட். ஆப்கானிஸ்தான் வழியாக, பாகிஸ்தான் வழியாக, குஜராத் வழியாக இந்தியா முழுவதும் பரப்பக்கூடிய இந்த ட்ரக்ஸை பற்றியே நாம் பேசக்கூடாது. இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாருங்க. அவர் ஜோவெலைன் வெட்டுப்பட்டுட்டா, இறக்க போறான், நிச்சயமாக இவர்களுக்கு சிறை தண்டனை. இதை தாண்டி அடுத்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா, அடுத்த யாருமே இது போன்ற இன்சிடென்ட்டை சிந்திக்க கூட கூடாது. அந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் இந்த இளைஞர்கள் கிடைக்கும். பட் whether it is DMK, whether it is BJP, whether it is ADMK, whether it is central agencies, whether it is state agencies, you all have to answer this. How are we getting these drugs inside our state? சிந்தித்து பாருங்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அனைத்துமே அழிக்கப்படுகிறது. ஒரு சில நபர்கள் அவர்கள் சம்பாதிப்பதற்காக இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி இது போன்ற மிருகங்களை வளர்த்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.